காலையில் நேற்று வச்சு சாம்பாருக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு கிளம்பிட்டோம். நானும் போஷியும் தான் போயிருந்தோம். சிக்கன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையிலே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டான விஷயம் நடந்தது. அது என்னென்ட்டு நான் பொறுமையாக ஷேர் பண்ணுறேன். அது பார்த்ததுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக இருந்ததா, இதுக்கு ஒரே தீர்வு வந்து சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடுவோம். அதனால் சிக்கன் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில் மட்டன் கடையில் என்னோட ஃபேவரட் நுரையீரல் இருந்தது. அதனால் அதையுமே வாங்கிட்டோம். நுரையீரல் தான் மட்டன் பார்ட்டிலே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். எனக்கு சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நுரையீரல் 2 தான் இருந்துச்சு நாங்கள் போன டைமில். அதையுமே வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் மேடம் வெயிலில் வந்ததுனால ஜூஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கரும்பு ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு கரும்பு ஜூஸ் போடுற இடத்துக்கு போனோம். இது எல்லாமே எங்கள் ஊர் லோக்கலில் தான். அதனால் ஈஸியாக இருந்தது போயிட்டு வர்றதுக்கு. வெயில் மண்டையை கொளுத்துச்சு. மார்ச் மாதமே இப்படி இருக்குது, இன்னும் மே ஜூன் நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ போயிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி அவளுக்கு ஒன்று அங்கேயே கொடுத்துட்டு பெரியவளுக்கு வாங்கிட்டேன் பார்சலுக்கு, எனக்குமே வாங்கிக்கிட்டேன். சாப்பிட்டு கரும்பு ஜூஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. அதனால் இந்த மாதிரி வெயில் காலங்களில் இந்த மாதிரி லிக்விட் நிறையா எடுத்துக்கோங்க. தர்பூசணி ஜூஸு, லெமனு, மோர், கூழ் இதெல்லாமே நிறையா எடுத்துக்கணும். இல்லாட்டி வெயிலை தாக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் இலை இதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீனி போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பழுத்த தக்காளி ஒரு 3 போட்டுட்டு அது வதங்கிறதுக்கு உப்பும் போட்டு வதங்கி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி வந்து நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துப்பேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச பவுடர் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் இல்லை குட்டி ஸ்பூன் தான், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ தான் நான் சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்துருக்கேன். 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 4 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். அரிசி வந்து பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசியை கழுவி தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி ஒரே ஒரு கலர் மட்டும் லைட்டாக ஜென்டலாக கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ தம் போட போகிறோம். எடுத்து இப்படி தனியாக வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட் கல்லை மட்டும் வைக்க போகிறோம். நம்ம மற்ற பாத்திரத்தை விட இந்த மண் சட்டியில் தம் போடுறது ஈஸி. ஏன்னா அதில் நிறையா ஹீட் ரெயின்டைன் ஆகிருக்கும். நீங்கள் வெயிட் மட்டும் லைட்டாக வச்சிட்டிங்கன்னா போதும், தோசைக்கல்லாம் வைக்க வேணாம். அதை தம் போட்டு எடுத்துகிட்டு அந்த கேப்பில் வந்து சிக்கன் வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். லெக் பீஸ் வேணும்னு பசங்க ஆசைப்பட்டதுனால அவங்களுக்கு 2 லெக் பீஸ் வாங்கிட்டு மீதியெல்லாம் பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பக்கம் நுரையீரல் கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு. புதினா கொத்தமல்லி சேர்த்து எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தயிர் பச்சடியுமே ரெடி பண்ணிட்டேன். 1/2 அன் ஹவர் பக்கம் இந்த தம் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி. 1/2 அன் ஹவர் கழித்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி நல்லா உதிரியாக பொலன்னு தனித்தனியாக வந்துருக்கு. அரிசியுமே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும் பர்சனலாக மண் சட்டியில் செஞ்சால் மற்ற பாத்திரத்தை விட. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி இது எந்த ஸ்டைல் பிரியாணின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பசங்களுக்கு மதியம் 2:30 மணி ஆயிடுச்சு சமைச்சு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் லஞ்ச் அவங்களுக்கு வச்சு கொடுத்துருந்தேன். காலையிலே லேட்டாக தான் தோசை சாப்பிட்டோன்றதுனால பெருசாக அவங்களும் பசிக்குதுன்னு சொல்லலை. 2:30 மணிக்கு பிரியாணி அழகாக எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் அவிச்சு வச்சுருந்தேன் வீடியோவுக்காக. ஏன்னா யாருமே முட்டை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுருந்தப்போ. சரி வீடியோவில் வச்சா நல்லாயிருக்குமேன்றதுக்காக ஒரு முட்டை மட்டும் அவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி வச்சுட்டு ஒரு லெக் பீஸ் வச்சுட்டேன். பெரிய பாப்பாவுக்கு தான் இந்த தட்டு போகுது, அதனால தான் வச்சுருக்கேன். நுரையீரல் கிரேவி கொஞ்சோண்டு வச்சேன். இது யாருமே சாப்பிட மாட்டாங்க. இது நான் வைக்கிறதுக்கு தான் அழகாக வச்சேன். அப்புறமா நான் தான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இதை சாப்பிட்ணும். எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஜூஸுமே ஊற்றி வச்சிட்டேன். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்